First of all, as a technician and as an artist, நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஃபில்ம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ரெட்ரோஸ்பெக்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐல் பி ப்ரவுட் ஆஃப். இப்போ மட்டும் இல்லை, மேபி வென் ஐ ஃபினிஷ் மை கரியர், வென் ஐ லுக் பேக் அட் மை ரெப்பர்ட்டுவர் அண்ட் சே, ஓகே, தீஸ் ஆர் த ஃபில்ம்ஸ் ஐவ் சீன், ஐவ் ஒர்க்ட் ஆன். ஐ வாண்ட் டு பி ப்ரவுட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் ஃபில்ம். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணது எல்லா ஃபில்மும் am I proud அப்படின்னு கேட்டால் I'm not sure, but there are certain films I'm very proud of. So this is one such film. This is a film that I'll be very very proud of for being a part of it. Just cliched எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லை, but of course when you work on a content and also when you work with a director who wants to make films because he cares for the art form, not because he needs to make one more film, அப்படிலாம் தாண்டி அவரோட ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் மேக்கிங் அ கிரேட் ஃபில்ம். ஃபில்ம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு படம் பண்ணுறது தான். ஸோ எங்களோட இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ்லேருந்து வி வர் நாட் டாக்கிங் அபவுட் ஹவு டு மேக் அ சாங், இந்த பாட்டு எப்படி வைரல் ஆக்குறது, இது எப்படி ட்ரெண்டிங் ஆக்குறது. தேர் வாஸ் நோ கான்வர்சேஷன்ஸ் லைக் தட். இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும், வாட்ஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் சாங் வி கேன் டூ ஃபார் த சுச்சுவேஷன். சேம் திங் வித் த ஸ்கோர். ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹி கேம் மீ லைக் அ பிக் ஃப்ளோ சார்ட். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி. ஸோ படத்தோடைய மியூசிக்கல் ஃப்ளோ எப்படி இருக்கணும்ன்ட்டு ஹி கேவ் மீ அ ஃப்ளோ சார்ட் ஆஃப் த டைனமிக்ஸ் ஆஃப் மியூசிக். ஸ்கோர் இங்கே எப்படி இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துட்டு ஹி கேவ் மீ த ஃப்ரீடம். ஹி செட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ளூ பிரிண்ட் தட் ஐ மேட், பட் இதை நீங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் மறந்துடுங்க, டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் ஐம் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் திஸ் இஸ் அ வெரி வெரி ஆனஸ்ட் அண்ட் அ சின்சியர் அப்ரோச். And congratulations to everybody who's been part of this film. And I know, just like me, all of you are in this film for the content and for what you get to do in this film. I know, we all know that we don't get to do this in all the films. So congratulations to everyone, and I wish everyone the best and hope you all connect to this film. Thank you. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். 1922 கோயமுத்தூர் மாநகரம் பஞ்சாலைகளினுடைய இயக்கத்திலே உச்சத்தில் இருந்த காலம் அது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோயமுத்தூர் அழைக்கப்பட்டது. அங்கே ஏராளமான பஞ்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று ரங்கவிலாஸ் நூற்பு ஆலை. அந்த ஆலையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இருந்தது போல தொழிற்சங்கங்கள், தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாம் அப்போது இல்லை. 15 மணி நேர வேலை, ஒரு மாதத்திற்கு 15 ரூபாய் சம்பளம். 15 மணி நேரம் என்பது இன்னும் கூடுதலாக ஆகலாம். அதற்காக எந்த ஊக்க ஊதியமும் வழங்கப்படாது. ஏதாவது ஒரு தொழிலாளி நிர்வாகத்திற்கு எதிராக பேசினாலோ, நடந்து கொண்டாலோ, சிந்தித்தாலோ, பஞ்சாலை பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு அமைப்பைச் சேர்ந்த ரவுடிகள் அந்த தொழிலாளர்களை சரியான முறையில் தண்டிப்பார்கள். இப்படி அடக்குமுறை உச்சத்தில் இருந்த அந்த நேரத்திலே மெதுவாக தொழிற்சங்க உரிமைகளுக்கான, தொழிலாளர்களின் உரிமைகளுக்கான குரல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு குரல் ராஜி என்கிற ஒரு பெண் தொழிலாளியினுடைய குரல். அவர்கள் ரங்கவிலாஸ் ஆலையில் மட்டுமல்ல, மற்ற ஆலைகளில் இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்றிருக்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ராஜியின் பங்கு பெரும் பங்காக இருந்தது. எப்படியாவது இந்த குரலை, தொழிலாளர் ஆதரவுக்கான உரிமை குரலை ஆரம்பத்திலேயே அடக்கிவிட வேண்டும் என்று பஞ்சாலை முதலாளிகள் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் தொழிற்சாலையினுடைய வேலை முடிந்து ராஜி போய்கொண்டிருந்த போது இந்த முதலாளிகளுடைய கைக்கூலியாக இருந்த பொன்னான் என்கிற ஒரு நபரை வைத்து ராஜியை தூக்கிச் சென்று ஒரு சோழ கொள்ளைகளை வைத்து வன்புணர்வு செய்து அவரை கொலை செய்து விட்டார்கள். இந்த செய்தி தொழிலாளர்கள் மத்தியிலே பரவியது. அப்போது தொழிற்சங்கத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன்
என்கிற 4 பேர் அந்த பொன்னானை பிடித்து அடித்து உதைத்தார்கள். அவர்களோடு மற்ற பெண் தொழிலாளர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த அடியில் பொன்னான் அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து போனான். அதற்கு பிறகு இந்த 4 பேரையும் கைது செய்தது காவல்துறை. அப்போது சிங்கானூரினுடைய காவல்துறை ஆய்வாளராக இருந்த சாந்தப்பிள்ளை என்பவரை கொண்டு இவர்கள் மீது வெளிவர முடியாத அத்தனை பிரிவுகளிலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. கோவை நீதிமன்றம் அந்த 4 பேருக்கும் ராமையன், ரங்கண்ணன், வெங்கடாச்சலம், சின்னையன் என்கிற அந்த 4 தொழிலாளர் தோழர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்கமும் அந்த வழக்கை முடிய விடவில்லை. அவர்கள் மேல்முறையீட்டிற்காக கொண்டு சென்றார்கள். சென்னையிலும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. டெல்லியிலும் அந்த தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. நண்பர்களே, அது வெள்ளையர்கள் ஆண்ட காலம். இந்த வழக்கை கம்யூனிஸ்ட் கட்சி லண்டனில் உள்ள சட்ட கவுன்சிலுக்கு எடுத்து சென்றது. அங்கேயும் அந்த மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. எல்லா மட்டங்களிலும் தோல்வியுற்ற பிறகு வேறு வழியில்லாமல் அந்த வழக்கு மரண தண்டனை என்கிற நிலையிலே நின்றது. அப்போது தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த ஜோசி, ரமணி போன்ற தோழர்கள் எல்லாம் இந்த 4 தோழர்களை பார்த்து ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறச் சென்றவர்களுக்கு அழுகி வந்தது. ஆனால் மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் உறுதியாக இருந்தார்கள். எங்களை வழிநடத்துகிற எங்களை போன்றவர்களை வழிநடத்துகிற தலைவர்கள், நீங்கள் அழக்கூடாது, இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள் அந்த 4 பேரும். நண்பர்களே, 1948ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அந்த 4 தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு துளியும் பயம் இல்லை. நாங்கள் தொழிலாளர்களுக்காக நின்றோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் விட்டு செல்கிற செய்தி தொழிலாளர் இயக்கத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் நோக்கமாக இருக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத். எங்களுக்கு இந்த நாட்டினுடைய இந்த மரண தண்டனை அமுல்படுத்தக்கூடியவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒன்று சேர்ந்தோம். தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்தோம். அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து போராடிய நாங்கள் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டோம். தோழர்களே, எங்களை தனித்தனியாக புதைத்து விடாதீர்கள், ஒரே குழியில் புதையுங்கள். இதுதான் இந்த நாட்டிற்கும் இந்த தோழர்களுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் என்று சொன்னார்கள். தோழர்களே, அந்த 4 பேரும் ராமையன், ரங்கையன், சின்னையன், வெங்கடாச்சலம் என்கிற 4 தோழர்களும் ஒரே குழியில் புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் கோவையினுடைய சின்னியம்பாளையம் என்கிற இடத்தில் அங்கு 4 பேர்களுடைய கல்லறை இருக்கிறது, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய சாட்சியமாக. இன்றைக்கும் எந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய எந்த மாநாடும் சின்னியம்பாளையம் தோழர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் நடப்பதே இல்லை, தொடங்குவதே இல்லை.